நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. 17-11-2016 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. துர்முகி வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி. சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்கக் கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். இன்று ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபடுதல் நன்று. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. மாலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை.
வளமான வாழ்வுக்கு தேவையான பல அற்புதமான கருத்துக்களை திருமூலர் திருமந்திரத்திலே நமக்கு வழங்கியுள்ளார். 10ஆம் திருமுறை ஆகிய இந்த திருமந்திரத்திலே நாம் தொடர்ச்சியாக கருத்துக்களை சிந்தித்து கொண்டே வருகின்றோம். 4வது தந்திரத்திலே 2வது தலைப்பு திரு அம்பல சக்கரம் என்கின்ற அருமையான தலைப்பு. இதில் 89 பாடல்களை வரிசையாக சொல்லுகிறார். இறைவனை வணங்கி நம் வாழ்வை மேம்படுத்தி கொள்வதற்காக பல வழிகளை 3000 ஆண்டுகளுக்கு முன்பே திருமூலர் நமக்கு வழங்கி அருளி இருக்கிறார். அது மந்திரம் ஆன வழி, தந்திரம் ஆன வழி, எந்திரம் ஆன வழி. எந்திரம்னா நாம் இப்பொழுது மிஷின்னு சொல்லுகிறோம், அதுவல்ல. இறைவனை கோடுகளில் எழுத்துகளில் ஆவாகனம் செய்வித்தல், அதாவது வரவழித்தல். அப்படி இறைவனை எந்திரங்கள் மூலமாக வரவழிக்கின்ற ஒரு தன்மையை முதல்ல திருமூலர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஸ்ரீவித்யா சக்கரம், ஆஞ்சநேய சக்கரம், முருகனுக்கு உள்ள சுப்பிரமணிய சக்கரம் என்று ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு பீஜாட்சரம், ஒரு மந்திரம் உண்டு. இந்த அருமையான திருமந்திர பாடலிலே 954வது திருப்பாடலிலே எவ்வாறு அந்த எழுத்துக்களும் அந்த இயந்திரமும் இருக்கிறது என்பதை கூறுகிறார். நீரில் எழுத்து இவ்வுலகர் அறிவது, வானில் எழுத்து ஒன்று கண்டு அறிவார் இல்லை. யார் இவ் எழுத்தை அறிவார் அவர்கள், ஊனில் எழுத்தை உணர்கிலர் தாமே. வானில் எழுத்து, ஊனில் எழுத்து, நீரில் எழுத்து. அதாவது 2 அருமையான செய்திகள். ஊன் என்பது இந்த உடம்பு, இந்த உடம்பிலே எழுதப்பட்டிருக்கின்ற எழுத்து என்பது தலைவிதி. இன்னாருக்கு இன்னாரென்று எழுதி வைத்தானே தேவன் அன்று, கண்ணதாசன். எனவே தலை எழுத்து என்பதற்கு வடமொழியிலே பிரம்மலிபி என்று சொல்வார்கள். ஏன்னா பிரம்மா தான் அதை எழுதுகிறார், நம்மை படைத்தவன். இப்போ எப்படி கம்ப்யூட்டரை நாம் ப்ரோக்ராம் செய்து வைக்கிறோமோ அதன்படி அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்கிறது. அதுபோல் மனிதர்களை கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வைக்க என்ன செய்கிறார் பிரம்மா? நம்முடைய வாழ்க்கையை ப்ரோக்ராம் பண்ணி ஒரு மனித எந்திரத்தை போல் அனுப்பியிருக்கிறார். நாம் மனிதர்கள் மனித எந்திரத்தை கண்டுபிடித்தோம், பிரம்மா மனிதராகிய நம்மை கண்டுபிடித்தார். நம்மை கண்டுபிடித்து நம்மை ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பியிருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் எப்படி மனிதன் வாழ வேண்டும், அதில் எவ்வளவு ஏற்றம், எவ்வளவு இரக்கம், எவ்வளவு இன்பம், எவ்வளவு துன்பம், இதையெல்லாம் மிக அழகாக பிரம்மா ப்ரோக்ராம் செய்து வைத்திருக்கிறார். அதைத்தான் இந்த அருமையான பாடலை சொல்லுகிறார். ஊன் எழுத்து, வான் எழுத்து, இன்னொன்று சொல்லுகிறார் நீர் எழுத்துன்னு சொல்லுகிறார். இது ரொம்ப அருமையான ஒரு ஓமை. நீரில் போய் எழுதுனா சில பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு கடன் கொடுத்துட்டல்ல, தண்ணியில் எழுதி வச்ச மாதிரி தான், வராதுன்னு சொல்லுவாங்க. 3 ஓமைகளை சொல்லுகிறார் குமரகுருபரர். நீரில் எழுத்தாகும் யாக்கை, நீரில் சுருட்டு நெடுந்திரைகள் செல்வம், நீரில் குமிழி இளமை. அதாவது தண்ணியில் ஒரு கள்ளத்துக்கு போட்டால் ஒரு கொப்பளம் வரும், குமிழி. அதுபோலத்தான் இளமை அழகு. இளமையைக் கண்டு மகிழாதே, இடையில் வந்து சென்று விடும். முதுமையைக் கண்டு வெறுக்காதே, முதுவில் வந்து நின்றுவிடும். என்னுடைய கவிதை இது. இளமையைக் கண்டு மகிழாதே, இடையில் வந்து சென்று விடும். முதுமையைக் கண்டு வெறுக்காதே, முடிவில் வந்து நின்றுவிடும். அது சென்றுவிடும் இளமை, முதுமை நின்றுவிடும். எனவே அந்த இளமை என்பது கொஞ்ச காலம். அதைத்தான் நீரில் குமிழி என்ற ஓமையில் சொன்னார் குமரகுருபரர். செல்வத்திற்கு ஓமை சொல்லுகின்ற பொழுது குமரகுருபரர் சொன்னார், நீரில் சுருட்டு நெடுந்திரைகள், அதாவது நீர் அலைகள். ஒரு கல்லை தூக்கி போட்டால் முதல்ல குமிழி வரும், அடுத்தது அலைகள் வரும். அந்த அலைகளைப் போல செல்வம் நிலைத்திருக்காது, வரும் போகும் வரும் போகும் அலைகளைப் போல. 3வதாக சொன்னார், நீரில் எழுத்தாகும் யாக்கை. தண்ணியில் எழுதி வச்சுக்கிட்டு இருந்தால் எழுதும்போதே அழிஞ்சிடும். அதுபோல தான் யாக்கைன்னா இந்த உடம்பு. இதை மிக அழகாக ஔவையார் விளக்குவார்.
நல்லவனுக்கு செய்கின்ற உதவி கல்மேல் எழுத்து போல் நிலைத்திருக்கும். தீயவர்களுக்கு செய்கின்ற உதவி தண்ணீரில் எழுதிய எழுத்து போல் மறைந்துவிடும். மூதுரையில் ஒரு நல்ல அருமையான பாட்டு. எனவே நல்லவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவி கல்லில் எழுதியது, கல்வெட்டு. ஆனால் தண்ணீரில் எழுதுவது எழுதும்போதே அழிந்துவிடும். அதைத்தான் நீரில் எழுத்து என்று திருமூலர் இங்கே ஓமையாக சொன்னார். சிதாகாயம் என்று சொல்லக்கூடிய வானம், அதான் சிதம்பரம். அந்த சிதம்பரம் ஆகிய வானத்திலே ஓம் என்ற ஒரு எழுத்து இருக்கிறது. அந்த ஓம் என்ற பிரணவம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அது அடிப்படை நாதம். அதைத்தான் சொல்கிறார், நீரில் எழுத்து இவ்வுலகம். எனவே இந்த உலகம் மாறக்கூடியது. இந்த உலகம் ஒவ்வொரு நொடியும் தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க உலகம் மாறிவிட்டதுன்னு. உண்மையிலே உலகம் மாறவில்லை, மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இங்குள்ள மரங்களெல்லாம் மாற்றம் பெறுகின்றன, கட்டிடங்களெல்லாம் மாற்றம் பெறுகின்றன. எல்லாவற்றையும் விட மனிதனுடைய மனங்கள் ஒவ்வொரு நொடியும் புதிதாக, கடலிலே எப்படி அலைகள் புதிதாக வருகிறதோ அப்படி மனதிலே உள்ள எண்ணங்கள் புதிதாக வருகின்றன. எனவே இது காலத்தினுடைய மாற்றங்கள் கட்டாயம். அதைத்தான் சொன்னார், இந்த வானில் எழுத்து ஊனில் எழுத்து என்று ரெண்டாக சொன்னார். ஊனில் எழுத்தை உணர்வார்கள். தலைவிதியை நம்மால் படிக்க முடியாது. கந்தர் அலங்காரத்தில் அருமையாக சொல்வார் அருணகிரிநாதர், அந்த பென்சிலால் எழுதிவிட்டால் அதை ரப்பரால் அழித்து விடலாம், ஆனால் தலையெழுத்தை அழிப்பதற்கு எங்கேயாவது ரப்பர் இருக்கான்னு நாம் தேடினால் இருக்குன்றார் அருணகிரிநாதர். தலைவிதியை அழிப்பதற்கு ஒரு ரப்பர் இருக்கிறது. எது? அது முருகப்பெருமானுடைய திருவடிகள்னு சொன்னார். எனவே திருமூலருடைய அருமையான சிந்தனை என்ன என்றால், வானில் எழுத்து, நீரில் எழுத்து, ஊனில் எழுத்து என்று மூன்றை சொன்னார். எனவே இறைவனுடைய திருவருளால் ஊனில் எழுத்தாகியவனுடைய தலைவிதியை மாற்றிக்கொள்ள இயலும். அதுதான் புதிய சிந்தனை. அது ஒவ்வொரு திருமந்திரத்திலும் திருமூலர் புதிய சிந்தனைகளை தருகிறார், வாழ்வதற்குரிய புதிய செயல்பாடுகளை கொடுக்கிறார். இந்த அருமையான திருமந்திர பாடலிலே இந்த வானில் இருக்கக்கூடிய ஓம் என்ற மந்திரத்தை நீங்கள் தியானத்தின் மூலம் அறிந்து கொண்டால் ஊனில் எழுதப்பட்ட மந்திரமாகிய உங்களுடைய தலையெழுத்தை மாற்றலாம் என்று மிக அருமையாக சொல்லுகிறார். இந்த திருமந்திரத்தை நாம் வாழ்விலே பின்பற்றி ஓம் என்ற பிரணவத்தை நாம் எப்பொழுதும் அந்த பிரணவ சப்தத்தோடு வாழ்ந்து மகிழ்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். சுந்தரகாண்டத்தை படித்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் என்பது ஒரு நம்பிக்கை. அப்படி என்றால் அந்த சுந்தரகாண்டத்தில் என்ன இருக்கின்றது? திருமண காட்சிகள் ஏதேனும் இருக்கின்றதா என்று கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லையே என்கின்ற பதில் நமக்கு தோன்றும். ஆனால் உயர்ந்ததான ஒரு திருமணம், மிகவும் உன்னதமான ஒரு திருக்கல்யாணம் இந்த சுந்தரகாண்டத்தில் நடந்தேறியதாக குறிப்பிடுகின்றார்கள். அப்படி எங்கு நடந்தேறியது என்று கேட்டால், அனுமன் சீதையிடம் தூதிற்காக வந்தான். அப்படி வருகின்ற பொழுது ராமன் கூறிய அடையாளங்களை எல்லாம் மனதில் நிறைத்து கொண்டு சிந்தனையை செய்து கொண்டு வருகின்றான். அப்படி வருகின்ற பொழுது வெறும் அடையாளங்கள் சிந்தனையாக மட்டும் இருந்தால் போதுமா, உடன் ஏதேனும் பொருள் இருக்க வேண்டாமா என்கின்ற அந்த கேள்விக்கு பதிலாக ராமபிரான் தன்னுடைய கணையாழியை, மோதிரத்தை கொடுக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அங்குலிய பிரதானம் என்று நாம் சம்பிரதாயத்தில் அனுபவிக்கின்றோம். அப்படி அந்த மோதிரத்தை எடுத்து கொண்டு வருகின்றார். பதிலுக்கு சீதை என்ன செய்கின்றாள்? தன்னுடைய சூடாமணியை, நெற்றியில் தரிப்பதான அந்த ஆபரணத்தை கொடுக்கின்றாள். பரமாத்மா தன்னிடம் வருகின்ற ஜீவாத்மாவை பார்த்து அபயம் என்று கைகளை காட்டுகின்றது.
ஜீவாத்மா அந்த பரமாத்மாவினுடைய திருவடிகளிலே தன்னுடைய தலையை பதிக்கின்றது. இதுதான் உத்தமமான திருமணம். பரமாத்மாவிடம் ஜீவாத்மா சென்று சேருகின்றது, அவனுடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் செய்கின்றது, தொண்டு செய்கின்றது. இதுதான் திருமணம் என்பதனை காட்டக்கூடிய பகுதி சுந்தரகாண்டம் என்று பார்க்கின்றோம். இங்கு எம்பெருமானுடைய திருக்கரத்தினுடைய அடையாளம், குறியீடு அந்த மோதிரம். அந்த ஜீவாத்மாவினுடைய முடி, அதாவது அந்த தலை சாய்ந்து அந்த திருவடியில் விழுதல் என்பது சூடாமணி கொடுப்பதான நிலைப்பாடு. அப்படி ஜீவாத்மா பரமாத்மாவுடைய திருவடிகளில் சேருகின்றது என்கின்ற உயர்ந்ததான பக்தியை, சரணாகதியை இந்த இடத்தில் காண்பிப்பதனால் இதனை படிப்பவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு நடக்கும் என்று நாம் நம்புகின்றோம். அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயத்தை, அந்த மோதிரத்தை கொடுப்பதான நிகழ்ச்சியினை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் காண்பிக்கின்றார். எவ்வளவோ அடையாளங்கள் கூறியாகிவிட்டன. இப்பொழுது அந்த அடையாளத்தினுடைய நிலைப்பாடாக, ஒரு உறுதிப்பாடாக இந்த மோதிரம் காட்டப்படுகின்றது. மைத்தகு மாமலர் குழலாய் வைதேவி விண்ணப்பம் என்று காட்டுகின்றார். மைத்தகு மாமலர் குழலாய், அப்படி அந்த குழலில் எந்தவிதமான மலரும் இல்லையே என்று கேள்வி கேட்டால், மலர் இல்லை, ஆனால் மலர் சூட்டுவதற்கு ஏற்றதான குழலாக அது அமைந்திருக்கின்றதாம். மைத்தகு மாமலர் குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரக்கோன் உடனிருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையால் அடையாளம் ஈதவன் கை மோதிரமே என்று இவ்வளவு நேரமாக பேசிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது அவனிடமிருந்தே பெறப்பட்டதான இந்த மோதிரத்தை, இந்த கனையாழியை உன்னிடம் காண்பிப்பதற்காக, உன்னிடம் கொடுப்பதற்காக கொடுத்தனுப்பினான் என்று அனுமன் காட்டுகின்றான். வெகு நாள்களாக பிரிந்திருக்கின்ற ஒரு நிலை, அந்த அடையாளங்களை கேட்ட ஒரு மகிழ்ச்சி, இப்பொழுது அந்த அடையாளத்தினுடைய மற்றும் ஒரு அடையாளமாக, உறுதிப்பாடாக கிடைக்கின்ற அந்த மோதிரத்தை சீதை எப்படி அனுபவித்திருப்பாள், எப்படி மகிழ்ச்சி அடைந்திருப்பாள் என்றால், அந்த மோதிரத்தை அப்படியே தலையில் வைத்து கொண்டு மகிழ்ச்சி பொங்க, கண்களில் நீர் வழிய தன்னுடைய பக்தியை, தன்னுடைய காதலை, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாள் என்று பார்க்கின்றோம். இப்படி ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருந்ததனால் தான் அனுமனை நாம் ஆச்சாரிய ஸ்தானத்தில் வைத்து கொண்டாடுகின்றோம். அவரை திருவடி என்று போற்றி பரவுகின்றோம். அந்த திருவடியினுடைய அருள் அந்த பாசுரத்தில் மிகவும் அழகாக காட்டப்படுகின்றது.